சபைதான் தேவன் தம்முடைய ஆவியாலே நிரப்பப்படுகிற ஒரு இடம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம், அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். நல்ல கவனிங்க, ஆவியானவர் இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் வந்தாதான் சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவாருன்னு இயேசு சொல்றாரு. சகல சத்தியத்துக்குள்ளும் அவர் உங்களை என்ன செய்வாரு? நடத்துவார். பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வானம் தெரியாது. வானத்தை கிழிச்சு அங்க இருக்க பரலோக பிதாவை பார்த்துட்டு இருப்பீங்க. ஆவியில நிரப்பப்பட வேண்டும். சொல்லுங்க, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படணும். இல்லைன்னா துக்கத்தின் ஆவி வரும், தூக்கத்தின் ஆவி வரும், சண்டையின் ஆவி வரும், எரிச்சலின் ஆவி. இப்படி ஆவியில நிரப்பப்படுறதுல பரிசுத்த ஆவியானவர்கள் நிரப்பப்படுவீர்கள் என்றால் அந்நிய பாஷைகளை பேச ஆரம்பிப்பீர்கள். அந்நிய பாஷைகளை பேசுகிறவன் தேவனோட ரகசியங்களை பேசுகிறான்.